அனைவருக்கும் காலை வணக்கம். குடும்பத்தில் மூத்தவர்களை இழக்கும் போது ஏற்படக்கூடிய வலிகள் என்பது மிகவும் வேதனையாக ஒன்று. அதை அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. அதாவது குழந்தைகள், மகன்கள், மகள்கள், தாய் தந்தையின் மேல் அதிகம் பாசம் செலுத்துபவர்கள் பெண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் வைப்பதில்லை என்று தெரியவில்லை. அது 1000-ல் ஒருவன் என்ற பெயர். ஆனால் மகளுக்கு அடுத்தபடியாக அந்த தாத்தா பாட்டியை நேசிப்பவர்கள் பேரன்மார்கள். அந்த குழந்தைகளுக்கு தான் அந்த அன்பும் அரவணைப்பும் மிகவும் தேவைப்படும். பாசம் என்றால் என்ன என்ற ஒரு இது. ஆனால் அதே பாசம் தாத்தா பாட்டி தன் குழந்தைகளுக்கு வழங்கும் அதே பாசத்தை தந்தையும் தாயும் தன் குழந்தை மேல் செலுத்தினால் நிச்சயம் அந்த குழந்தைகள் அவர்களின் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்கள் மேல் செலுத்தும். ஆனால் அப்படி இருப்பதில்லை. உலக வாழ்க்கையோ அல்லது மனிதனுடைய சிந்தனையோ தெரியவில்லை. பெற்றவர்கள் எவ்வளவுதான் இருந்தாலும், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் வயது முதிர்ந்த காலத்தில் 70-80 வயது கடக்கும்போது அவர்களுக்கு குழந்தைத்தனமான சில செயல்களை செய்வார்கள். அவையெல்லாம் பொறுத்து கொண்டு அன்பாக கருதி அவர்களை அரவணைத்து இறுதிச் சடங்கை மேற்கொண்டால் நிச்சயம் நீ இந்த அவர்களுக்கு பெற்ற பலனை, கடனை தீர்த்தாய் என்று அர்த்தம். ஆனால் அதை விட்டு அவர்களை முதியோர் இல்லத்திலும் துன்பப்பட்டும் போதிய உணவு அளிக்காமலும் இருந்துவிட்டு, இருந்த பிறகு அடக்கம் செய்துவிட்டு அமாவாசை அன்று பூஜை ரூமிலே 5 இலைகளை போட்டு அதில் வடை, பாயாசம், கீரை, உருளைக்கிழங்கு யாருக்கு பிடிக்குமா, உயிரோடு இருக்கும்போது உணவளிக்காதவர்களுக்கு பிடிக்குமா, அதை படைத்து விட்டு கா 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 என்று காகத்தை வைப்பார். என்ற காகம் அங்கு வந்திருக்கிறதாம் அவர் உருவத்தில். நான் சொல்வதெல்லாம் இது ஐதீகம் என்பதல்ல. மனித வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும்போது அன்பாக இருங்கள். அன்பை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடியவர்கள். உணவு ஒருவேளை இல்லை என்றாலும் அவர்களுக்கு இல்லை பாசம். அந்த பாசத்தை கிடைக்க தான் அந்த 60 கடந்தவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள். எனவே நான் எனது குடும்பத்தில் உயிராய் மதித்தவர்கள் இழந்தேன். அதனுடைய வலிகள் என்னை இப்படி பேச வைக்கிறது. எனவே தயவு கூர்ந்து இனி வரும் காலங்களில் அனைவரும் நீங்கள் பிள்ளைகள் தான், தந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் தந்தைகளாகவும் தாத்தாவாகவும் மாறும் காலம் வெகு விரைவில் இல்லை. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தாய் தன் குழந்தையை கையில் சுமந்து கொண்டு பெற்றெடுத்து 3 மாதம் ரோடில் நடந்து போகும்போது நினைத்து பாருங்கள். அதுதான் வாலிப வயதில் அந்த தூக்கி சென்ற குழந்தையை கையில் சுமந்து சென்ற அந்த தாய்கை உணவளிக்காமல் பராமரிக்காமல் நடுவழியில் விடக்கூடியவர்கள் என்பதை அப்பொழுது அந்த தாய் உணர மாட்டார் என்பதை மன வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் என்னுடைய மனதில் பட்ட கருத்துக்களையும் உதாரணங்களையும் நாட்டில் நடக்கக்கூடியவை மட்டுமே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றேன். யாரையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. நன்றி, வணக்கம்.